2025 தமிழ் சினிமாவுக்கும் சரி, கேசினோ சினிமாவுக்கும் சரி எப்படி இருந்தது? போன வருஷம் கம்பேர் பண்ணதை விட கொஞ்சம் பெருசா வெற்றி அடையல சில படங்கள். கேசினோல போன வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து கூலி தான். முடிச்சிடலாமா? இந்த வருஷங்கள் படமே ரொம்ப குறைவா இருந்தது பிளாக் பஸ்டர்ஸ்னு பார்த்தா. டாப் 5 ஆஃப் கேசினோ சினிமாஸ் என்னவா இருக்கு இந்த 2026 ஆரம்பத்திலேயே வந்து 2 பெரிய படங்கள் 14ன்னு இருந்தது. இப்போ 10ன்னு சொல்லும் போது 9th அன்னைக்கு எப்படினாலும் ஆப்வியஸாக அன்னைக்கு வராதனால அன்னைக்கு ஃபுல் ஆல் ஷோஸ் நாங்கள் வந்து ஜனநாயகன் போயிடுவோம். இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டே ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய படங்கள். பேட்ட விஸ்வாசம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வாரிசு துணிவு நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. ரெண்டுமே வெற்றியும் அடைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி. ஜனநாயகனுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபுட்ஃபால்ஸ் இருப்பாங்க. பராசக்தியும் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஒன்றா வரும்போது என்ன ஆகுதுன்னா எந்த அளவு இது பாக்ஸ் ஆஃபீஸில் அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுது. இந்த ஹாலிடேஸ்க்கு இந்த 2 படம் வந்து 2 ஸ்க்ரீன் வச்சிருக்கிறதும் மல்டிப்ளெக்ஸ்க்கும் இது ஒரு ட்ரீட் தான். சிங்கிள் தியேட்டர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஷோ ஷெட்யூல் பண்ணுறதுல. முன்னாலதே எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டன்ட் தளபதி ஃபேன்னு. நான் வந்து மிகப்பெரிய விஜய் சார் ஃபேன் தான். பட் ஆனால் லாஸ்ட் இயர்லேயே அவங்க படம் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். இதுக்கப்புறம் அவர் படமே இல்லைன்னா அது ஒரு